சோல்ஜர்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் கேம் டெவலப்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து பெருசாக வளர்ந்துட்டு இருக்கு. நாட் ஓன்லி இந்தியா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேம் டெவலப்பர்ஸ் தமிழில் கேம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஆரம்பிச்சு பண்ணுறது இல்லாமல் ஒரு கேமை ப்ராப்பராக டெவலப் பண்ணி ஒரு AA அளவுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்ன கேம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன கேம்லாம் வரப்போகுது அப்படின்றதான் இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுற தமிழ் கேம்ஸ், ஓகே, இதான் கரெக்டாக தமிழ் கேம்ஸ். ஸோ அதெல்லாம் என்னென்ன ஏதுன்றதை பார்ப்போம். ஆக்சுவலி இது பார்ட் 2 தான். பார்ட் 2 ஆடி பல வருஷமாக போட்டிருப்பேன். இது வந்து பார்ட் 2. யாருக்கெல்லாம் தமிழில் கேம்னு ஆசை இருக்கோ அவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் தமிழில் கேம் ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை கேப்டன் கேகே. ஆக்சுவலி நம்ம பிரிண்ட் பண்ண ஷர்ட் இது ஸ்பைடர்மேன் படத்தை பிரிண்ட் பண்ணது. இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வெரைட்டி இருக்குது. இது வாங்கணும் அப்படின்னா கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அங்கே போய் டிஎம் பண்ணுங்க. இதோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. ஸோ வந்து மறக்காமல் பை பண்ணுங்க. கொஞ்சமாக தான் அடிச்சிருக்கேன். ஸோ வந்து ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து GTA San Andreas அதெல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணலாம். Yeah! Hey, come on, baby! Come on! Yes! ஓகே சொல்லிஸ், ஓர பசங்க போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது ஊட்டி சைலன்ஸ் ரிமைன்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் சர்வைவல் ஹாரர் கேம் தான். ஓகே, இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமோட ட்ரைலர் சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் மோக்காப்லாம் யூஸ் பண்ண நினைக்கிறேன். நல்லா தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஓகே, கேமோட கிராஃபிக்கும் சரி, கேமோட கான்செப்டும் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ்பா. ஓகே, எப்படி சொல்கிறதா, தமிழ் சினிமா ஆடே வந்தது தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஊட்டியில் ஒரு மலை பிரதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சும்மா ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த டைம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு பேய் பங்களா இருக்கா மச்சான் போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். ஓகேவா, த்ரில்லுக்கோசம் என்ன பண்ணுறாங்க, அந்த பேய் பங்களா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா அதுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் தெரியுது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அமானுஷம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா, விசித்திரமான கிரியேச்சர்ஸும் இவங்களை கொல்றதுக்குன்ட்டு ஒரு கொலகாரனாக இருக்கேன். இது வந்து இந்த கேமோடைய ட்ரைலரோடைய தம்ப்நெயிலே போட்டிருப்பாங்க. அந்த கொலகாரனை மூஞ்சி ஒரு மாதிரி கிழிஞ்சி வாயிருந்து கண்ணில் வந்து ஆணி குத்தி பார்க்கறதுக்கு வந்து சைல்ஸால வர ஆள் மாதிரியே இருந்தான். ஆக்சுவலி இது கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷர் ஹாரர் தான் சொல்லியிருக்காங்க. ஹாரர்ல பல டைப் இருக்குது. இது வந்து ஸ்லாஷர் ஹாரர். அது பேய் அது வேற டைப்பு, பாடி ஆர்டர் வேற டைப்பு. ஸ்லாஷ் ஆர்டர் அப்படின்றது கத்து சொருவு கையை வெட்டுறது காலை வெட்டுறது ஸ்லாஷ் ஆர்டர்னு வாங்கி. ஓகேவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராம கொல்லவா, ஃப்ரைடே 13 ஜேசன் இதெல்லாமே ஸ்டார்ஸாக தான் அடங்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்காங்க போல. உண்மையை பார்க்க விஷுவலே நல்லா இருக்கு. என்னன்னா அந்த கதையில் வந்து என்னன்னா 60களில் ஒரு ராஜா இருந்தாராம். அவருடைய பேலஸுக்கு மக்கள் வந்து தீ வச்சுட்டாங்களாமா. அது அந்த கோட்டை வந்து மூடி தான் இருக்குது. ஓகேவா, அந்த கோட்டைக்குள்ள எப்படி இந்த கிரியேச்சர்ஸ் வந்துச்சு, இந்த கொலை பண்றவன் ஒரு கொலைகாரன், இவன் யாரு, அவன் காயானா இல்லையா அப்படின்றதான் இந்த கேமோடைய மொத்த கதை. ஆமாங்க, இதுல மொத்தம் 4 கேரக்டர் இருக்கு. அந்த 4 கேரக்டர்ல ஏதாவது கேரக்டர் சூஸ் பண்ணி நீங்க கேமை பிளே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேம் தான் கேரக்டர் தெரியாது. ஓகேவா, இருந்தாலும் வாய்ஸ்லாம் மாறும்னு நினைக்கிறேன். இந்த கேமோட ட்ரைலரை இந்த வருஷம் Feb 4 தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே இந்த கேமோட ட்ரைலர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸ்டீம்லேயே விஸ்லிஸ்ட்ல இருக்கு. ஸோ மறக்காம விஸ்லிஸ்ட் பண்ணி வச்சிங்க. இந்த கேமை டெவலப் பண்ணுறது யாரா அப்படின்னா இன்ஜீரோஸ் கேம்ஸ் அப்படின்றவங்க தான். ஐ திங்க் இதுக்கு முன்னாடி இந்த பெரிய கேம் பண்ண மாதிரி தெரியல. யூடியூப் சேனல் ஒரு கேம் தான் இருக்கு. ஸோ அவங்க பண்ணுற ஃபர்ஸ்ட் கேம் நினைக்கிறேன். முன்னாடி கேம் பார்க்க இம்ப்ரெசிவாக தான் இருக்கு. ஸோ அது மறக்காம விஸ்லிஸ்ட் பண்ணி வச்சிங்க. அடுத்தா பார்க்க போகிறது சன் ஆஃப் தஞ்சை. ஆக்சுவலி இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து அன்சங் எம்பையர் சோலா அப்படின்ற கேம் பற்றி சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சீக்குவலாக தான் வந்து இந்த கேம் ரிலீஸ் பண்ணுறா இருந்தாங்க. ஓகேவா, அன்சங் எம்பையர்ஸ் தி சோலாஸ் 2 என்ன சொல்றது, ராஜேந்திர சோழா அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசா இருந்துச்சு இந்த பேர். ரங்கராஜ சக்திவேல் நாயக்க கவுண்டர் வெள்ளாள கோனார் நாடார்னு ஒரு கேரக்டர். பட் இந்த கேம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க, ஷார்ட்டா சன் ஆஃப் தஞ்சை அப்படின்னு வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது தஞ்சையின் மைந்தன் அப்படின்னு சுருக்கி இருப்பாங்க. பட் முன்னே டைட்டில் தான் இருக்கு. ரீசெண்டாக தான் இந்த கேமோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ட்ரெய்லர் நீங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்துருப்பீங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பேன். சொல்லணும்னா ஹைலைட் ஸ்டுடியோ வந்து அவங்களோட ஸ்டுடியோ கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெய்லர் போட்டு காமிச்சிருந்தாங்க. அது அங்கே போய் அவங்க இன்டர்வியூ எடுத்திருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, இது மட்டும் இன்னொரு வீடியோவும் இருக்குது. ஸ்டுடியோ டூருமே டூர் போயிருந்திருப்போம். டெவலப்பர்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஆக்சுவலி இந்த கேம் ஒரு சீனை வேடியே பார்த்தேன். சரியா, கல்லு கடை தெரியுமா, அந்த கல்லு கடை சீன் வேடியே பார்த்தேன். கேம்லேயே சூப்பராக பக்காவாக இருக்குது. உள்ள நெருப்பமா இருக்குண்ணா. இந்த கேம் பார்த்தீங்கன்னா 4 நாள் மெருகேறிக்கிட்டே இருக்குன்னு வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இருந்த வெப்பன்ஸ் எல்லாமே இந்த கேமுக்குள்ளே இருக்குது. குறிப்பாக சொல்லலாம் சுருள்வாள் இருக்குது, அப்புறம் வளரி இருக்குது,
இந்த வெப்பன்லாம் சூப்பராக இருக்குது. அசாசின்ஸ் கிரீட் ஹிட்மேன் மாதிரிலாம் வந்து இந்த கேமை நீங்கள் வந்து ஸ்டில் பேசி விளையாட முடியும். கேமில் பக்காவாக இருக்கு நான் பார்த்த வரைக்கும். அதாவது அந்த காலத்து தஞ்சாவூரை வந்து கண்ணில் காட்ட போகிறாங்க. எதை பெருசா பண்றீங்க? இது கேட்கும்போது கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஓகேவா, வாடி செக் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம் தான். நீங்கள் வந்து தஞ்சாவூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். கேம்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி கேமை விளையாடி பார்க்க முடியும். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர சோழனுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிற மாதிரி அவர் எப்படி ராஜாவாக மாறினாருன்ற மாதிரி தான் கதை வந்து இருந்துச்சு. பட் இப்போ வந்து சம் லீகல் இஷ்யூஸ் எல்லாம் ஒன்று ஒருத்தரும் மாற்றி விண்ணாள சோழன் அப்படின்னு ஒரு கேரக்டர் புது கேரக்டரை கொண்டு வந்து பட் ரியல் லைஃப்ல அந்த கேரக்டர் கொண்டு வரும்போது நம்மளால் வந்து கிரியேட்டிவ் ஃப்ரீடம்ஸ் எல்லாம் இருக்க முடியாது இல்லையா. அதனால வந்து சில விஷயங்களை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே கேம் பார்க்க சூப்பராக இருக்குது. கேம் மறக்காம மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க. நீ எதுக்கு ரெடியா இருக்க? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோவும் இருக்குது, இன்டர்வியூலாம் வீடியோ இருக்குது, ஸ்டூடியோ டூர் இருக்குது. அதை வந்து இன்னொரு அப்டேட்டை விட்டாங்க அப்படின்னா பென் ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்தா பார்க்க போகிறது பிரதர்ஸ் இன் ஸ்ட்ராம். இது பார்த்தீங்க அப்படின்னா டாப் டவுன் கேம். அது ஒரு ஐசோமெட்ரிக் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரதர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு போஸ்ட் அப்பார்டிக் வேர்ல்டில் மாட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஸ்ட்ராம் மாதிரி விஷயம் மாட்டிருப்பாங்கன்னு வச்சுங்க. அங்கிருந்து தப்பிச்சு எப்படி வந்தாங்கன்றதான் அந்த கேமோட கான்செப்டே. இதில் நீங்கள் வந்து ஒரு பிரதர் மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கேம் டிசைன் பண்ணிட்டுருக்கு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கேம், இந்தி கேம் தான். இந்த கேம் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா ஐஜிடிசி போயிருந்தேன் இல்லையா, அங்கே தான் இந்த கேமை ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கிலே கேம் பங்களாக தான் இருந்துச்சு. இந்த கேமுக்கான ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணல. அவங்க இப்போதைக்கு டெவலப் பண்ண தான் வச்சுருக்காங்க. பட் இந்த கேம் எப்போ கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, வந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல கேம் தான் இது. கிராஃபிக் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் வந்து அண்டர் இன்ஜின் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் இன்ஜின் அவுட் நல்லா இருக்கும். அவுட்டு பார்க்க நல்லா தான் இருக்குது. நான் பார்க்கும்போது சில விஷயங்களை வந்து மெருகேற்றிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கேம் என்ன இருக்குன்னு தெரியல. பெருசாக அப்டேட் வரல. ஸோ கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். அடுத்த பார்க்க போகிறது வலம் கை. இது பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையில் தமிழ் கேம்லாம் இல்லை. இது வந்து கேரளா டெவலப் பண்ணிட்டு இருக்க ஒரு கேம் தான். ஓகே, இது ஏன் அதில் ஆட் பண்ண அப்படின்னா இந்த கேமில் வந்து தமிழ் சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த டெவலப்பரே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ போய் பேசுங்க ப்ரோ அப்படின்ட்டு. தனியாக வீடியோ போகிற அளவுக்கு எனக்கு வந்து இப்போ ஸ்ட்ரென்த் இல்லாதனால இதிலே அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீட்டம் அப் கேம். பொதுவாக பீட்டம் அப் கேம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டை தான், கை சண்டை அப்படின்னு சண்டை போட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேம்ஸ் எதாவது கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நெஸ்ஸில் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ட்ராகன் அப்படின்னு ஒரு கேம் வந்துருக்கும். டபுள் ட்ராகன் கேம் சீஸே வந்துருக்கும். 2 பேர் வச்சு விளாட முடியும். அச்சு போட்டு போயினே இருக்கலாம். ஒரு சைடு புதுசாக வருவாங்க, அடிச்சுட்டு போயினே இருக்கணும். ஓகேவா, அது ஒரு பீட்டம் அப் கேம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ் ஒரு கேம் வந்துருக்கும். அதுவே ஒரு பீட்டம் அப் கேம் தான். அடிக்கடி சைடு வந்துட்டே இருக்கும், நம்மளுக்கு போயினே இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி பீட்டம் அப் கேம் தான். அப்படிதான் இந்த கேம் உருவாக்கியிருக்காங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா 3D பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கை சண்டை தான், அட்டாக் பண்ண பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் ஏகப்பட்ட தமிழ் குறிகள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்லணும்னா தளபதி குறியீடு, தளபதி துப்பை அப்படி பண்ணுவார் இல்லையா, அந்த மேனேஜர்லாம் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி மாஸ்டர் அந்த ட்ரெயின் ஃபைட்டு, ஓகேவா, இந்த மாதிரி சீன்லாம் வந்து இந்த கேமோட ட்ரைலர்லே இருக்குது. இந்த கேம் தமிழ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேம் இப்போ டெவலப்மெண்ட் தான் இருக்குது. ஸோ கேம் ஃபைனலாக வரும்போது கேம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரே ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ட்ரைலரில் வந்து இதை பற்றி இன்னும் அப்டேட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தா பார்க்க போகிறது டார்கெட் ஃபோர்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டிபிளேயர் கேம். அதாவது பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஒரு பேட்டில் கேம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்திவான கிறிஸ்டல் ஒன்று இருக்கு. அந்த கிறிஸ்டலை வந்து நீங்களும் உங்களோட எனிமி டீமும் எப்படி போய் கைப்பற்றீங்கன்னு தான் கதை. பட் இதில் வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்டலை அடையிறதுக்கு மிகப்பெரிய ஜெயின்ஸு அப்படின்னு ஆதிவாசிங்க இந்த மாதிரி உத்தேசமான ஆட்களும் இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு எப்படி இந்த கிறிஸ்டலை அடையிறீங்க அப்படின்றதான் இந்த கேமுடைய கான்செப்ட். ஓகேவா, இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடை சேர்ந்த பிரதீப் அப்படின்றவர் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. இது ரொம்ப வருஷமா இந்த கேம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பற்றி அப்டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஓகேவா, வேற வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஒரு கேம் பண்ணோம் அப்படின்னு தான் கேம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் இந்த கேம் ரிலீஸ் தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த கேம் நான் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஒரு பேரே வைக்கல. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? இப்போதான் அந்த கேம் வந்து பேரே வச்சு அவர் இன்ஸ்டால ஸ்டோரி போட்டிருந்தாரு. ஸோ இந்த கேம் எப்போ வரும்னு தெரியல. முக்கியமாக இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா பிசிலாம் கிடையாது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்காக உருவாக்கப்படுற கேம் தான் இது. கிட்டத்தட்ட பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மொபைல் கேம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த கேம். இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பப்ஜி மாதிரி ஒரு கேம் வந்து வரப்போகுது. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்துச்சு, எப்படி வருதுன்றதை தான் தெரியும். ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த கேம் எப்படி வருதுன்றதை ரிலீஸ் ஆகும்போது பார்க்கலாம். இந்த கேம்ஸை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேம்ஸ் வந்து அப்கமிங் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருப்போம். இதான் சொன்னால் தமிழ்
கேம் டெவலப் பண்ணிருக்க பிரதர் டு மீ கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 பேராக விளாடலாம், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டாக விளாட முடியும். இந்த கேம் வந்து முதல்ல பார்க்கும்போது இருந்த செட்டப்பே வேறு, ஓகேவா? அப்போ இருந்த கிராஃபிக்ஸே வேறு, முதல்ல அவங்க ஷோகேஸ் பண்ணும்போது அந்த கிராஃபிக்ஸே வேறு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்காக ரொம்ப டெவலப் பண்ணி வேறு இன்ஜினை சேஞ்ச் பண்ணி இந்த கேமை கொடுக்க நல்லா தான் கொடுக்கணும், நல்லபடியாக கொடுக்கணுன்றதுக்கோசரம் நிறைய மனக்கெட்டே ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? போன பாட்டில் சொல்லியிருந்ததை விட இந்த பாட்டில் அவங்க ஷோகேஸ் பண்ண விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு. தமிழ் கேமிங் பார்த்தீங்கன்னா தமிழ் கேமிங் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இவங்க வந்து அடுத்து கேம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, ஓகேவா? இந்த கேம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அது மாதிரி அடுத்த கேம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ வந்து அவங்களுடைய தமிழ் கேமிங் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற நீங்கள் யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமுடைய அப்டேட் வந்து இருந்திருக்கும். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சும்மா ஒரு கேம் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் அசல் சரியாக இவங்களும் உருவாக்கியிருக்காங்க. அது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வரணுன்றதாகவே. நீங்கள் 90s கிட்டாவோ இல்லை 2K கிட்டாவோ இருந்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்த விஷயங்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸு, தீப்பெட்டி வண்டி, அந்த மெமரிஸ்லாம் வச்சு ஓனாக செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேம் கூட ரிலீஸ் ஆகும்னு நம்பலாம். இந்த கேம் எப்போ ரிலீஸ் ஆகும்ட்டு எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ஓகேவா? சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க ப்ரோ, ஓகே? நானே வெயிட் பண்ணுறது கேம் எப்போ வரும் அப்படின்னு விளையாடி பார்க்கறதுக்கு காத்திருப்போம். ஸோ வந்து இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வந்து அண்ணன் கடை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில இண்டி கேம்ஸு சில கேம்ஸ் வந்து தமிழில் டப் பண்ணுறாங்க. இதுக்கு தனி வீடியோ ஒன்று இருக்குது, பட் இதனால வந்து கிளிம்ஸாக சொல்கிறேன். பொதுவாக கேம்ஸை வந்து வெறும் யூடியூப்பில் டப் பண்ணி விஷயம் இல்லாமல் நீங்கள் கேம் ஆடும்போதே தமிழில் விளாட்ற மாதிரி, அதாவது எப்படி ஒரு ஃபாரினர்ஸ் வந்து ஜப்பான்காரனோ ரஷ்யன்காரனோ அந்த கேம் வந்து அவங்களாவே விளாட்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கேம்ஸ் வந்து தமிழ் விளாட்ற மாதிரி மார்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? வேணா இன்ஸ்டாகிராம் போய் செக் பண்ணி பாருங்கள், நன்கடை மார்ட்ஸ் அப்படின்ட்டு. இப்போதைக்கு நிலவரமாக கேம் பண்ணியிருக்காங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது கேம்ஸ் அதுவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை வந்து நானும் ஒருத்தன் இருக்கும் போது சந்தோஷமாக இருக்கு. ஓகே, நிறைய வாய்ஸ் நான் பேசியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்ன வீடே எந்திரிக்க மாட்டேங்குது? வீடு எந்திரிக்கணுமா? நமக்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்க மலை எந்திரிச்சிட்டு இருக்கு வீடு, இங்கே வீடே எந்திரிக்க மாட்டேங்குது. அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா விஸ் லிஸ்ட்லேயே இருக்குது. அப்படியே ஃபஸ்ட் சொல்லியிருப்பேன், தான் சொல்கிறேன், விஸ் லிஸ்ட்லேயே இருக்குது. பட் இன்னும் இந்த கேம் அப்டேட் இன்னும் புதுசாக எதுவும் வரல, ஓகேவா? இவ்வளோ தான் வந்து தமிழ் கேம்ஸ். ஆக்சுவலி நான் வந்து நிறைய விட்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை தான் நிறைய கேம்ஸ் இருக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இட்லியோட சிமுலேட்டர் அப்படின்னு ஒரு கேம், வரவங்களுக்கு வந்து இட்லி பார்சல் பண்ணி கொடுக்குறதா இந்த கேமோட கான்செப்ட். ஸோ அந்த கேம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஃபன்னியாக இருந்துச்சு. தண்ணி கேன் போடுற மாதிரி ரொம்ப இட்லி குண்டா இதெல்லாம் வந்து அசெப்ட் பண்ணி ஒரு இடம் பண்ணிட்டு இருந்தாரு. எங்க லிங்கா லிங்கா பேபி ப்ரோ ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருக்காரு, இன்ஸ்டாகிராம் போட்டிருக்காரு. அந்த கேம் எப்போ முடிப்பாருன்னு தெரியல. ஓகே, ரிலீஸ் ஆனால் அதுவும் பார்க்க ஃபன்னாக இருக்குது. ஆக்சுவலி நான் சொன்னது கம்மி தான், தெரிஞ்சு எனக்கு தெரியாமல் நிறைய கேம் நிறையவே பண்ணிட்டு இருக்கலாம். யாராவது கேம் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் அனுப்புங்க. இதுக்கு பார்ட் 3 போடும் போது கண்டிப்பாக வந்து ஒட்டுக்காக சொல்கிறேன். ஓகே ப்ளஸ் இது லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நானும் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ப்ளஸ் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.